Hi students, welcome to my channel. Today we are going to learn about structure of atom. Just introduction தான். இது 10th standard ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொஞ்சம் நான் உங்களுக்கு பிரீஃபா கொடுத்துருக்கேன். எதுக்கு அப்படின்னா நீங்க வந்து பேசிக்கா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய பெரிய சப்ஜெக்ட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக் நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லாம படிக்கலாம். கெமிஸ்ட்ரி ஈஸி தான், புரிஞ்சு படிச்சா பேசிக்ல இருந்து அதை படிக்கங்க. ஓகே, வித்தவுட் டிலே லெட்ஸ் மூவ் ஆன் டு த கிளாஸ். இது வந்து உங்க புக்ல இருக்க கண்டென்ட் தான். பேஜ் நம்பர் 91. எக்ஸாக்டா இதைத்தான் நான் வந்து உங்களுக்கு பிரீஃபா கிளாஸ் எடுத்திருக்கேன். எது அப்படின்னா நான் உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த யூ ஹாவ் பத்தியா இங்க இருந்து 92ல ஆட்டம்ஸ் இன் தீஸ் லெசன்ஸ் இது வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். இந்த பாஸ்ட் ரேட்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த பாஸ்ட் ரேட்ஸ் தான் ஒவ்வொரு பாஸ்ட் ரேட்ஸுமே நான் உங்களுக்கு டயக்ராமோட வித் எக்ஸ்பிளனேஷனோட கிளாஸ் எடுத்திருக்கேன். சோ நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் முடியும். சரி வாங்க கிளாஸ்ல போலாம். அட்டாமிக் தியரி. சரி, நீங்க லோயர் கிளாஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. வாட் இஸ் மேட்டர், ஆட்டம், மாலிகுல் அண்ட் காம்பவுண்ட்ஸ். சோ இங்கேயும் அதே தான். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக்ல இருந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரீஃபா வந்து பார்க்கலாம். சோ ஓகே, வாட் இஸ் மேட்டர்? Matter is nothing but anything that has a mass and occupies the space is called as a matters. அதாவது ஒரு பொருளுக்கு சரியான எடை இருந்துச்சு, அந்த எடை வந்து ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னா அதான் இங்க மேட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்ப இங்க வந்து பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏர், வாட்டர், புக் அண்ட் ட்ரீ இருக்கு. இது எல்லாமே வந்து மேட்டர் தான். சோ நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் வந்து ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருள் தான் இங்க மேட்டர் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்த ட்ரீ இருக்கு, இந்த ட்ரீக்கு ஒரு வெயிட் இருக்க போய் தான் ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. ஓகே, இந்த யூனிவர்ஸ்ல இந்த ட்ரீக்கு ஒரு வெயிட் இருக்கு, இந்த வெயிட் இருக்க போய் தான் ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிருக்கு. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அ மேட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய ஹியூமன் பாடியும் ஒரு மேட்டர் தான். ஓகே, இப்ப இந்த மேட்டர் வந்து எதால ஆனது? ஸோ இப்ப மேட்டர் என்ன தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த மேட்டர் எதால ஆனது அப்படின்னா மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி டைனி பார்ட்டிகிள்ஸ் and also the indivisible particles called as atoms. அப்படின்னா இப்ப இந்த புக் இருக்கு, இந்த புக்கை நம்ம என்ன பண்ணிட்டோம், புக்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்றோம், கட் பண்ணிட்டே போறோம். ஒரு பாயிண்ட்ல நம்மளால அந்த புக்ல இருக்க பேப்பரை கட் பண்ண முடியாது. அதான் வந்து ஆட்டம்ஸ். சரிங்களா? சோ அந்த ஆட்டம் வந்து ரொம்ப டைனியா இருக்கும், ரொம்ப வந்து சின்னதா இருக்கும், சிறுசா இருக்கும். நம்மளால வந்து அறுத்து பிரிக்கவே முடியாது, கட் பண்ணவே முடியாது அப்படின்றோம்ல, அதான் ஆட்டம் சொல்றாங்க. சோ இவ்வளவு பெரிய புக்கு, அதை நம்ம கட் பண்ணிக்கிட்டே போனோம் அப்படின்னா சின்ன தூள் மாதிரி, தூசி மாதிரி ஆயிரும். அந்த தூசி தான் ஆட்டம். சோ அந்த ஆட்டமால மேடப் பண்ணதான் இந்த புக்கு. தட் இஸ் வாட் இஸ் த மேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஆட்டம் கான்செப்டை ஃபர்ஸ்ட் யாரு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த கிரீக் பிலோசபர். அப்படி ரெண்டு பேர் தான் வந்து ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஆனா இவங்க வந்து பிலோசபர் அப்படின்னா தத்துவ ஞானிகள். சோ இவங்க வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண முடியல. சோ தத்துவத்தின் அடிப்படை, திங்கிங் அடிப்படையிலே வந்து இப்படிதான் அப்படி யூகிச்சு சொல்லியிருக்காங்க. அதனால இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து தப்பு, இவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணல, அதனால இவங்க ஓரம் கட்டிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அப்ப வந்து ப்ரூஃபிங்கோட யார் ஃபர்ஸ்ட் ஆட்டம் தியரி கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் அட்டாமிக் தியரியை வந்து ப்ரொபோஸ் பண்ணது யாருன்னா ஜான் டால்டன் அப்படின்ற சயின்டிஸ்ட் தான். இவர் தான் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருக்காரு. சரி, இவர் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆட்டம்ஸ் வந்து மேட்டர் இஸ் மேட் ஆஃப் ஆட்டம், ஆட்டம் இஸ் இன்டைவர்சிபிள் அப்படின்னு நிறைய கருத்து, ஒரு 4 கருத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. சோ இவர் வந்து பாஸ்ட் ரைட்ஸ் வந்து சிலது வந்து இன்கரெக்டா வந்து இருக்கு. சரியா? இன்கரெக்ட் அப்படின்னா லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. இவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே வந்து கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த கீழே இருக்க 4 சயின்டிஸ்டும் வந்து ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இவர் சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ஒத்து போகாது அப்படின்னு சொல்லி கரெக்ட் பண்ணி நியூவா டிஸ்கவர் பண்ணி ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க மாடர்ன் அட்டாமிக் தியரி, டிஸ்கவரி ஆஃப் நியூ மாடர்ன் அட்டாமிக் தியரி. சோ அந்த 4 சயின்டிஸ்டுமே வந்து என்ன சொன்னாங்க, அவங்களுடைய மாடர்ன் அட்டாமிக் தியரில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாஸ்டுலேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டைவர்சிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டால்டன் அட்டாமிக் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா ஆட்டம் இஸ் இன்டைவர்சிபிள் அண்ட் ஹாஸ் அ நோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆட்டம் தான் வந்து லாஸ்டஸ்ட் பார்ட்டிகல், அதை வந்து மறுபடியும் பிரிக்க முடியாது, அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது, உள்ளுக்கு எந்த ஸ்ட்ரக்சருமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இவர் சொன்னது ராங். இந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதான் ஆட்டமோட ஸ்ட்ரக்சர். புதுசா ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. ஆட்டமோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து அதுக்குள்ள சப் அட்டாமிக்
பார்ட்டிகிள்ஸ் இருக்கிறத டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து இது ஆட்டம்னா ஆட்டம்குள்ள நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ்க்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் வந்து இருக்கு. சரிங்களா? இதான் வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ். ஸோ வந்து சயின்டிஸ்ட் வந்து மாடர்ன் அட்டாமிக் தியரில ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்குள்ள வந்து சப் அட்டாமிக் பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப அவர் சொன்ன பாயிண்ட் வந்து தப்பு. ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டைவிசிபிள். அதை டைவிசிபிள் பண்ண முடியும். அதுக்கு ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாஸ்டேஜ், செகண்ட் பாஸ்டேஜ் என்ன அப்படின்னா, இட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஐசோடோப்ஸ். இது தெரியாம ஹெம்ஸ்டே கிடையாது. ஐசோடோப்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு 2 லட்டு இருக்கு. அந்த 2 லட்டு பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கு. ரெண்டுமே எல்லோ கலர் லட்டு தான், பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. ஆனா ஒரு லட்டோட வெயிட் வந்து 35, இன்னொரு லட்டோட வெயிட் வந்து 37. இதுக்கு பேர் தான் வந்து ஐசோடோப்ஸ். 2 லட்டுமே பார்க்க ஒரே மாதிரி ஒரே கடலை இருக்கு, ஆனா வேற வேற வெயிட்ல இருக்கு அப்படின்னா அதான் வந்து ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, இது குளோரின் எலமெண்ட், இது ஒரு குளோரின் எலமெண்ட். ரெண்டுமே வந்து சேம் குளோரின் எலமெண்ட் தான், ஆனா டிஃப்ரெண்ட் மாசஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் வெயிட் இருக்கு. இதோட வெயிட் 35 அண்ட் இதோட வெயிட் வந்து 37. சரிங்களா? இதான் வந்து ஐசோடோப். சேம் எலமெண்ட் பட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மாசஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். ஆனா அட்டாமிக் நம்பர் வந்து சேமா தான் இருக்கும். சேம் எலமெண்ட் ஹாவ் அ சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் இஸ் கால்ட் அஸ் ஐசோடோப்ஸ். ஓகே, தேர்ட் பாஸ்டேஜ் வந்து ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ் என்ன, நம்ம ஐசோடோப் பார்த்துட்டோம். சேம் எலமெண்ட் டிஃப்ரெண்ட் மாஸ் வச்சிருக்கோம், அது ஐசோடோப். சேம் தான். ஐசோபார்ஸ் அப்படின்றது டிஃப்ரெண்ட் எலமெண்ட் பட் ஹேவ் அ சேம் மாசஸ். அப்படின்னா இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கன் கால்சியம் இருக்கு. ஆர்கன் கால்சியம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட், ஆனா அதோட மாஸ் நம்பர் பாருங்களேன் சேமா இருக்கு. இது 40, இது 40. டிஃப்ரெண்ட் எலமெண்ட் தான், ஆனா சேம் மாஸ் நம்பர் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் பட் ஹேவ் அ சேம் மாஸ். உங்களுக்கு புரியும்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லட்டு இருக்கு, ஒரு ஜாங்கிரி இருக்கு. லட்டு ஜாங்கிரி வேற வேற, ஆனா சேம் 40 கிராம் வெயிட்ல இருக்கு அப்படின்னா அது ஐசோபார்ஸ். ஓகேங்களா? ஐசோடோப் அப்படின்னா சேம் எலமெண்ட் பட் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இது ஐசோபார்ஸ்னா டிஃப்ரெண்ட் எலமெண்ட் பட் ஹாவ் அ சேம் மாஸ் நம்பர் இஸ் கால்ட் அஸ் ஐசோபார்ஸ். Next passage, artificial transmutations. It is very important. Artificial transmutations means atoms of one element are changed into atoms of another element by nuclear reactions. அதாவது ஒரு எலிமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம் இன்னொரு எலிமெண்டோட ஜாயின் பண்ணி ஒரு நியூ எலிமெண்ட்டை வந்து ஃபார்மேஷன் பண்றதா வந்து ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன். இது வந்து ஆர்டிஃபிஷியல், அதாவது செயற்கை அணு மாற்றம். ஒரு ஆட்டம் ஒரு எலிமெண்ட்ல கூடிய நியூக்ளியஸ் சேஞ்ச் ஆகும்போது அது நியூ எலிமெண்டா வந்து ஃபார்மேஷன் ஆகுது. இதுக்கு பேர் தான் வந்து ஆர்டிஃபிஷியல் டிரான்ஸ்முட்டேஷன்ஸ். நம்ம பீரியாடிக் டேபிள்லயே வந்து பார்த்தோம்னா ஒரு 4-5 எலிமெண்ட் வந்து ஆர்டிஃபிஷியலா பண்ணி வச்சதுதான். ஓகேங்களா? So டால்டன் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆட்டம் இஸ் நோ லாங்கர் இன்டெஸ்ட்ரக்டபிள். அதை வந்து அழிக்க முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆட்டம் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை வச்சு இன்னொரு ஆட்டமோட ஜாயின் பண்ணி நியூ எலமெண்ட்டை ஃபார்மேஷன் பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஃபிஃப்த் பாஸ்டேஜ் கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல? ஓகே, ஃபிஃப்த் பாஸ்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டால்டன் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். டால்டன் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிம்பிள் இந்த ஆட்டம்ஸ் வந்து எப்பயுமே வந்து சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அது கரெக்ட் கிடையாது. ஸோ மாடர்ன் அட்டாமிக் தியரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஆட்டம்ஸ் வந்து ஆல்வேஸ் நாட் அப்பியர் இன் சிம்பிள் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா நேரத்திலுமே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுலுக்கு இந்த சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோவை அப்ளை பண்ண முடியாது டைரக்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த குளுக்கோஸ் இருக்கு, நம்ம சக்கரை பாத்தீங்களா, இதுதான் குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் வந்தோட ஃபார்முலா வந்து பார்த்தோம் அப்படின்னா C6H12O6 இதோட ஃபார்முலா. இப்ப 6 கார்பன் வந்து 6 இருக்கு, ஹைட்ரஜன் 12 இருக்கு, ஆக்சிஜன் 6 இருக்கு. இதை மேலும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 1:2:1. சரிங்களா? 6ஆல டிவைட் பண்ணோம்னா 1:2:1. இது சிம்பிளஸ்ட் ரேஷியோ. இதே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் சுக்ரோஸ்க்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஃபார்முலா பாருங்களேன், C12H22O11 இருக்கு. இதை மேல் நம்மளால வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ இவர் சொன்ன கான்செப்ட் வந்து ராங். இவர் சொன்னது ஆல்வேஸ் ஷோ சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோ. ஆனா இந்த காம்ப்ளெக்ஸ் மாலிகுல் சிம்பிள் ஹோல் நம்பர் ரேஷியோக்கு நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸா இப்படி இருக்கணும் அவசியம் கிடையாது, டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம அட்டாமிக் தியரியோட லாஸ்ட் பாஸ்டேஜ். ஸோ லாஸ்ட் பாஸ்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஆட்டம் அண்ட் மாஸ் எனர்ஜி கன்வர்சேஷன்ஸ். இது ரெண்டு பாஸ்டேஜுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட், ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் சின்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். ஸோ ஒரு எலமெண்ட்ல இருக்கக்கூடிய ஆட்டம் தான் வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் சொல்றோம். அந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமா இருக்கு.
ஸோ எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனுக்கும் நடக்கிறதுக்கு வந்து இந்த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஆட்டம் தான் பார்ட்டிசிபேட் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டூரிங் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்போ ஆட்டம்ஸ் நாட் டெஸ்டைட், ஆட்டம்ஸ் வந்து அழியது கிடையாது. ஸோ நாட் கிரியேட்டட். அப்போ என்னதான் நடக்குது அப்படின்னா ஆட்டம்ஸ் ஒன்லி ரீஅரேஞ்ச் டு ஃபார்ம் நியூ சப்ஸ்டன்ஸ். ஸோ ஆட்டம்ஸ் வந்து ரீஅரேஞ்ச் ஆகி நியூ சப்ஸ்டன்ஸாக ஃபார்மேஷன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேஷன் ஆஃப் வாட்டர். இங்கே ஒரு ஹைட்ரஜன் மாலிகூல் இருக்கு, இங்கே ஒரு ஆக்சிஜன் மாலிகூல் இருக்கு. ஸோ ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் மாலிகூல் ரெண்டு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா கம்பைன்ட் ஆகி ஒரு நியூ வாட்டர் மாலிகூல் ஃபார்மேஷன் ஆகுது. அதான் இந்த பாஸ்லேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பாஸ்லேட்ஸ் இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பாஸ்லேட். நம்மளுடைய நியூக்ளியர் பவர் பிளான்ட், எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன்ஸ், அட்டாமிக் பாம்பு, இது எல்லாமே இந்த ஃபார்முலாவை வச்சு தான், இந்த பாஸ்லேட்ஸோட ஃபார்முலா வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது என்ன அப்படின்னு பார்க்கலாம். mass of an atom can be converted to the energy அப்படின்னா அதாவது smallest amount of mass can be converted into large amount of energy. இப்போ ஒரு ஆட்டம் இருக்கு, இந்த ஆட்டமுக்கு கூடிய ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகிள்ஸ், ஸ்மாலஸ்ட் மாஸ், சரியா, ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் தான் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஃபேமஸ் ஈக்குவேஷன் வந்து E = mc². ஆன்சர் சொன்னதுதான். ஈன்றது எனர்ஜி, எம்ன்றது மாஸ், ஸ்மாலஸ்ட் நம்பர் ஆஃப் மாஸ், ஸ்மாலஸ்ட் அமௌண்ட் ஆஃப் மாஸ், சின்றது ஸ்பீடு. இப்போ இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டியூரிங் நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்போ, இது வந்து நியூக்ளியர் ஹெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. நியூக்ளியர் ரியாக்ஷன் அப்போ ஸோ டைனி லாஸ் ஆஃப் மாஸ், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மாஸ் வந்து ஹஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யுரேனியம் 235 இதோட நியூட்ரான் வந்து ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா 2 ப்ராடக்ட் வந்து ரிலீஸ் ஆகுது, பிளஸ் ஹை அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து லாஸ்ட் பாஸ்லேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இப்போ நான் சொன்ன எல்லா பாஸ்லேட்ஸுமே உங்க புக்ல இருக்கு. உங்க புக்லுக்கு ஒவ்வொரு பாஸ்லேட்ஸுமே வந்து நான் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளனேஷன் டயக்ராமோட கொடுத்துருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆஸ்க் எனி கொஸ்டின்ஸ் டு மீ இன் கமெண்ட் பாக்ஸ். ஓகே, தேங்க்யூ கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.